ஆம் கர்த்தாவே, பரிசுத்த வாரத்தின் கடைசி நாளில் நம்முடைய சமூகத்துக்கு நேராய் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் எங்களோடு கூட இருந்தீங்க, உங்களுக்கு நன்றி அப்பா. இப்பொழுதும் உடைய வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து வருகிறோம். அடியின் முழுதுமாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். குற்றங்கள் குறையில் மன்னிங்கப்பா. அடியை நம்முடைய சட்ட நிழல் மருத்துவமை மாத்திரம் வெளிப்படுத்துங்கப்பா. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அல்லேலுயா. யாவரும் உட்காரலாம். அல்லேலுயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே மீண்டுமாக உங்களை வாழ்த்துவதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன். முதல் நாளிலே எந்த வார்த்தை குறித்து தியானித்தோம்? உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு என்று சொல்லி ஒரு எச்சரிப்பின் சத்தம். நேற்றைய தினத்திலே ஐத்தீகு மரித்து போனான், ஆதலால் தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்து. மூன்றாவதும் கடைசியாக ஒரு ஆசீர்வாதமான செய்தியோடு கூட இன்றைய நாளிலே நான் இந்த கூட்டத்தை முடிக்க விரும்புகிறேன். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலுயா. அங்கே யாரை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது யாக்கோபு என்கிற ஒரு மனிதனை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அல்லேலுயா, அல்லேலுயா, அல்லேலுயா. செய்தியின் தலைப்பு யாக்கோபின் ஆசீர்வாதம். முற்பிதாக்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. ஆபிரகாமை குறித்து பார்க்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது விசுவாசிகளின் தகப்பன், ஃபாதர் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டாவதாக இந்த மகனாகிய ஈசாக்கு. மூன்றாவது யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது யாக்கோபு. அதாவது முற்பிதாக்களில் கடைசி யார் என்றால் யாக்கோபு. யாக்கோபுன்னா என்ன அர்த்தம்? எத்தன் அர்த்தம், திருடன் அர்த்தம், ஏமாற்றுகிறவன் அர்த்தம், கள்ளன் அர்த்தம். அல்லேலுயா. ஒரு திருடனை வேதம் சொல்லுகிறது கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலுயா. இன்னைக்கு ஆசீர்வாதத்தை வாஞ்சிக்கிறவர்கள், விரும்புகிறவர்கள், அதாவது அதை வேணான்னு சொல்றவங்க யாருமே கிடையாது. அல்லேலுயா. எல்லாருடைய வாழ்க்கையிலும் நான் விரும்புவது என்ன? எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று சொல்லிதான் எல்லாரும் வாஞ்சிக்கிறோம், விரும்புகிறோம். அல்லேலுயா. ஆனால் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன காரியத்தை செய்ய வேண்டும்? இந்த யாக்கோபின் காரியம் பார்க்கும் பொழுது யாக்கோபு எப்படி போனாரா? கோலும். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. ஆதியாகமம் புஸ்தகத்திலே 32:10 வாசிங்க. பாத்திரன் அல்ல, இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். அல்லேலுயா. இரண்டு பரிமாறம் என்பதற்கு நிறைய டெஃபினிஷன்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் பரிவாரம் என்றால், பரி என்றால் குதிரை, பரிவாரம் என்பது குதிரை மீது ஏறி வருகிற ராஜாவின் சொத்து. அல்லேலுயா. அதாவது ரெண்டு தேசத்து ராஜாவினுடைய சொத்து, ப்ராப்பர்ட்டி எவ்வளவு இருக்குமோ, செல்வம் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு சொத்து நிறைந்த, ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு மனிதனாய் காணப்பட்டார். யார்? அல்லேலுயா, அல்லேலுயா. இந்த யாக்கோபு. ஆனால் போகும்போது எப்படி போறாரு? கோலும் கையும். அதாவது வசனம் சொல்லுகிறது கோலும் கையுமாய் கடந்து போனேன். அந்த கோலும் கையும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்க சொல்லி பார்க்கும் பொழுது வாசிக்கலாம். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஏசாயா 11:4. பூமியை
தனது வாக்கின் கோலால் அடித்து, அல்லேலூயா, பூமியை தமது வாக்கின் கோல். கவனிக்கிறீங்களா? சபையார் ஜனங்களுக்கு ஏற்கனவே சொன்ன அதே வார்த்தை தான். வசனம் சொல்லும்போது நீங்கள் எதை பார்க்கணும்? பைபிளை பார்க்கலாம், எழுதுறவங்க எழுதலாம். அதுக்கப்புறம் யாரை தான் பார்க்கணும்? என்ன தான் நீங்கள் பார்க்கணும். அல்லேலூயா. கொஞ்சம் சுயநலம் எனக்கு கொஞ்சம் அதிகமாக தான் உண்டு. அல்லேலூயா. சரி, இந்த வசனம் சொல்லுகிறது பூமியை வாக்கின் கோல், அதாவது கோலும் கையும், அதை எப்படி மாற்றி சொல்கிறார்கள்? கைக்கோல் என்று சொல்லுகிறார்கள். அந்த நாளிலே கைக்கோல் என்பதும் வாக்கின் கோல் என்பதும் ஒன்று. அந்த நாட்களிலே ஒரு தகப்பன் உயில், இப்ப நம்ம என்ன பண்றோம்? இப்ப எனக்கு பிற்பாடு என் பிள்ளை அல்லது என் தகப்பனுடைய அதாவது ஆசீர்வாதம், வீடு, இதெல்லாம் சொத்து எனக்கு வரணும்னா என்ன செய்வாங்கன்னா, நம்ம என்ன பண்றோம்? பத்திரம் என்ன பண்றோம்? உயில் எழுதுவாங்க. ஒரு பத்திரத்தில் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க? எழுதி தருவார்கள். அதே போல அந்த நாட்களிலே தகப்பன் தன் பிள்ளைக்கு ஆசி எழுதும் பொழுது அல்லது ஆசீர்வாதத்தை கொடுக்கும் போது என்ன செய்வானா, ஒரு கோலிலே எழுதி அதை ஆசீர்வாதமாக பிள்ளைக்கு கொடுப்பான். அல்லேலூயா. இந்த கோலுக்கு தான் கைக்கோல் என்கிற ஒரு பெயரும் வாக்கின் கோல் என்றும் மாற்றி எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த யாக்கோபுக்கு உங்க எல்லாருக்கும் தெரியும், அண்ணனை ஏமாத்தினாரு. ஏமாத்தி கண்ணு தெரியாத அப்பா கிட்ட என்ன பண்றாரு? ஆசீர்வாதத்தை வாங்கினாரு. ஆனால் நீங்க ஒரு காரியத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதைத்த போது எத்தனை மடங்கு ஆசீர்வாதமா? 100 மடங்கு ஆசீர்வாதமாம். அதாவது சொல்கிறார்கள் வேத ஆராய்ச்சியாளர்கள், அந்த நாட்களிலே இந்த ஈசாக்கினுடைய சொத்து மதிப்பு மட்டுமே கிட்டத்தட்ட இந்த நாளிலே 200 கோடியா. அல்லேலூயா. அவ்வளவு சொத்து இருந்துச்சு. ஆனா யாக்கோபு கிட்ட சொத்து ஏதாவது வந்துச்சுங்களா? எதுவுமே கிடையாது. எது மட்டும் தான் கிடைச்சது? அப்பாவின் வாக்குத்தத்தம், அப்பாவின் ஆசீர்வாதம். அதை தான் சொல்றாரு, இந்த கைக்கோல் என்கிற ஆசீர்வாதத்தின் கோலை மாத்திரம் தான் அவர், அந்த வாக்கின் கோலை மாத்திரம் தான் எடுத்து சென்றார். அதனால வசனம் சொல்கிறது, அந்த யோர்தானுக்கு போகும்போது அல்லது யோர்தானை கடக்கும் பொழுது கோலும் கையுமாய் புறப்பட்டு போனேன். அல்லேலூயா. ஆனால் வரும் பொழுதோ சாதாரணமாய் வரவில்லை. 2 தேசத்து ராஜா எந்த அளவு சொத்து ஆஸ்தி சம்பத்தை வைத்திருப்பானோ அந்த அளவு ஆஸ்தியோடு அவரை கர்த்தர் திருப்பினார். கரங்களை தட்ட மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆரம்பத்திலே டயர்டானா இப்படி? சரி, அப்போ ஒன்றுமே இல்லாமல், அதனாலதான் ஒன்றுமே இல்லாமல் போனான். ஆனால் திரளான ஆஸ்தியோடு கூட இந்த யாக்கோபு கடந்து வந்தான். ஒருவேளை இந்த லெந்து காலத்தின் ஆரம்பத்தில் அநேக விதமான தீர்மானங்கள் எடுத்திருக்கலாம். இதெல்லாம் காரியம் செய்வேன், இதெல்லாம் பண்ணுவேன், இப்படியான்னு சொல்லி பக்தியாய் நீங்கள் அநேக காரியத்தை எடுத்திருக்கலாம். என் பழைய வாழ்க்கை, கடந்த நாட்களிலே அநேக விதமான இழப்புகள், என் வாழ்க்கையிலே அநேக விதமான உபத்திரவத்தின் மத்தியிலே, தரித்திரத்தின் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு ஆசீர்வாதமற்ற ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் இருந்தீயானால், வசனம் சொல்லுகிறது, இன்றைக்கு நீங்கள் வந்திருக்கிறவர்கள் வெறுமையாய் வரலாம். ஆனால் நீங்கள் திரும்பி போகும்போது கர்த்தர் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தோடு உங்களை அனுப்ப வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா. இப்பதாங்க கை தட்டலே பலமா வருது. அல்லேலூயா. ஆண்டவர் லஞ்சம் கொடுக்க வேண்டியதா இருக்குது நம்ம கூட. சரி, அப்போ இந்த யாக்கோபின் வாழ்க்கையிலே ஒரு எத்தன், ஒரு ஏமாற்றுகிறவனை ஆண்டவர் ஆசீர்வதிக்க காரணம் என்ன? ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில கூட, என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெருத்த ஆசீர்வாதம், ஒரு பெருக்கமான ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? வழக்கமாக 4 விதமான காரியங்களை உங்களோடு கூட கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள்ளாக நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவதாக, இந்த யாக்கோபு ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முதல் காரணம், இந்த யாக்கோபு எப்படிப்பட்டவன் என்று சொல்லி பார்த்தால், இந்த யாக்கோபு தேவனோடு தனித்திருக்கிறவராய் காணப்பட்டான். வாசிக்கலாம் 32ஆம் அதிகாரத்தின் 24வது வசனம். ஆதியாகமம் 32:24. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். போதுமா? யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். யாரோடுங்க தனித்திருந்தா? இப்ப 30வது வசனம் வாசிங்க. நான் தேவனை
முகமாய் கண்டேன். அல்லேலூயா. அப்போ இந்த யாக்கோபு இதுவரைக்கும் முழுவதும் யாரோடு தனித்திருந்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது தேவனோடு தனித்திருந்த ஒரு மனிதனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. அப்போ தேவனோடு தனித்திருக்கிற அனுபவம் யாரிடத்தில் இருந்தது என்றால் யாக்கோபிடத்தில் இருந்தது. அதை நான் மாற்றி சொல்ல விரும்புகிறேன். தனித்திருக்கிறது, தேவனோடு தனித்திருக்கிறது என்பது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே தனி ஜபத்திற்கு ஒப்பிட்டு நான் சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய ஜபம் நம்ம பண்றோம். என்ன ஜபம் பண்றோம்? ஆலயத்துக்கு வரும்போது கூடி ஜபிக்கிறோம். ஆண்கள் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம், இன்னும் நிறைய ஐக்கியம் வச்சிருப்பீங்க. இப்படி எல்லா விதமான கூட்டத்திலும் ஜபம் செய்கிறோம். நல்லது. எல்லா ஜபத்திற்கும் கர்த்தர் பதில் கொடுக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. ஆனால் இந்த ஜபம் எப்படிப்பட்ட ஜபம் என்றால் தேவனோடு கூட தனித்திருக்கிற, தேவனும் நானும் மாத்திரம் இருக்கிற, அல்லது என் ஆவிக்குரிய ஜீவியத்திலே நான் ஆண்டவரோடு கூட அந்தரங்கமாய் ஏறெடுக்கிற ஜபத்திற்கு பெயர்தான் தனி ஜபம். அல்லேலூயா. அதுதான் இந்த இடம் சொல்லுகிறது, அவன் தேவனோடு தனித்திருந்தான் என்று சொல்லி. எனக்கு அன்பானவர்களே, அநேக கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே சபையில வரும்போது ஜபிக்கிறாங்க, வீட்டு கூட்டத்தில் ஜபிக்கிறாங்க, இன்னும் நிறைய இப்ப பிரேயர் ஜோன்ஸ் நிறைய வந்துருச்சு. இதெல்லாம் ஜபிக்கிற எல்லா கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில ஆண்டவரும் அவர்களுமாக, ஏன் குடும்ப ஜபமும் நம்ம செய்யறோம் இல்லைன்னு சொல்லல, ஆனால் ஆண்டவரும் நானும் தனித்திருக்கிற தேவனோடு தனி ஜபம் ஜபிக்கிற ஜபம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? விளங்குதான் உங்களுக்கு சொல்றது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற காரியம் என்ன? என் வாழ்க்கையில நான் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் தனி ஜபம் முக்கியமான ஒரு காரியம். அல்லேலூயா. சரி, எந்த நேரத்துல எந்த சூழ்நிலையில அவர் ஜெபம் பண்ணாரு? வாசிக்கலாம். அதே அதிகாரத்துல 6வது வசனத்தை வாசிக்குமா? 32ஆம் அதிகாரத்துல 6வது வசனம். அவர் 400 பேரோடு உம்மை எதிர்கொள்ள வருகிறார். கவனமா கேளுங்க. இது என்ன சூழ்நிலை? மகிழ்ச்சியான செய்தி கேட்டாரா? துக்கமான ஒரு செய்தி வந்துச்சா? நல்ல செய்தியா கெட்ட செய்தியா? சொல்லுங்க. நல்ல செய்தியே கிடையாதுங்க. என்ன சொல்றாங்க? 20 வருஷம் கழிச்சு இப்போ ஏசாவை ஏமாத்தியாச்சு, அண்ணங்கிட்ட மாமா கிட்ட போயாச்சு, போய் அங்கிருந்து சொத்து எல்லாம் வாங்கி திரளான ஆசையோடு வர்றாரு. இந்த வரும்போது இந்த யாக்கோபிற்கு ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. என்ன செய்தி? எப்பா, உங்க அண்ணன் வெளியில இருக்காரு, ஒரு ஆள் 2 ஆள் இல்ல, 400 பேரோடு கூட உன்னை எதிர்த்து வந்து நின்று கொண்டிருக்கிறார், உன்னை சந்திக்க போகிறார் என்ற சொன்ன செய்தி அது எப்படிப்பட்டதா இருக்கும் என்றால், நிச்சயமாக நாம இருந்தால் கலங்கி போயிருப்போம். அந்த சூழ்நிலையும் அதுதான். ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையிலே அல்லது பயமுறுத்தக்கூடிய, கலக்கக்கூடிய, கலங்கி நிற்கக்கூடிய பயமுறுத்ததான ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. என்னது? ஏசா வராரு நாளைக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த கடினமான ஒரு சூழ்நிலையில நாளைக்கு அவன் வந்தான்னா என்ன வேணா செய்வான். ஏனென்றால் அவன் ஏற்கனவே ஏமாத்திட்டு போன கோபத்தில் இருக்கான். வந்து ஒருவேளை 1 ஆண்டு கால 2 ஆண்டு கால இல்லைங்க, 20 ஆண்டு கால உழைப்பு, மனைவிகள், வேலைக்காரிகள், வேலைக்கார, ஒட்டகம், கழுதுன்னு சொல்லி நிறைய வச்சிருக்கார் ஆஸ்தி. வந்தார்னா ஒரே நேரத்தில் எல்லாவற்றையும் கொன்று போட்டு விடுவானே, எல்லாவற்றையும் அழித்து போடுவானே என்று சொல்லி பயந்து போய் கலங்கி போய் இருக்கிற இந்த யாக்கோபு மனுஷனை போய் பார்க்கல, அங்க இருக்கிற பெரியாட்களை போய் பார்க்கவில்லை. இவங்களை பார்த்து பேசணும், அவங்கள பார்த்து பேசணும். ஒரே ஒரு காரியத்தை செய்தார். என்ன தெரியுமா செய்தாரு? அன்றைக்கு இரவு தேவனோடு தனித்திருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நாம கூட கடினமான சூழ்நிலை, சில நேரத்தில் சில பிரச்சனைகள் வருது. நாளைக்கு ஒரு பெரிய பிரச்சனை உங்க ஆபீஸ்ல, உங்க குடும்பத்துல, நீங்க செய்யற வேலையில, தொழில, ஏதோ ஒரு சூழ்நிலையில ஒரு பெரிய பிரச்சனையை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்றால் முந்தைய நாள் இரவு உங்கள் இருதயம் எப்படியா இருக்கும்? இவங்கள பார்க்கலாமா, அவங்கள பேசலாமா,
இவங்களை பார்த்து ஏதாவது இப்படி பண்ணா. அப்போ இந்த நேரத்தில் யாரோடு பேசுவோம் என்றால் மனிதர்களோடு பேசுவோம், யாரோட பேச மாட்டோம். சொல்லுங்க, அப்படிதானே பண்ணுவோம். பிராக்டிகலா தான் நான் எப்பயுமே பேசுவேன், யதார்த்தமான ஒரு பேச்சாளர் நான். அப்போ இப்படிப்பட்ட ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையில இந்த யாக்கோபு ஒரே ஒரு காரியத்தை செய்யறாரு. என்ன செய்யறாரு? தேவரோடு கூட தனித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அந்த யாக்கோபின் ஜெபம் எப்படியா இருந்திருக்கும்? நாளைக்கு அண்ணங்காரன் வரான், கொலை பண்ண வரான். ஆண்டவரே, அந்த ஏசாவுக்கு ஏதாவது ஒரு நடந்து ஆண்டவரே, கை காலு விளங்காம போட்டாண்டவரே. அல்லேலூயா. ஜெபம் அப்படி தானே இருக்கும், நம்ம அப்படி தானே பண்ணுவோம். நாளைக்கு ஒருத்தன் வந்து நம்ம கையை காலை எடுக்கணும்னு வரான், அப்படி ஒரு சூழ்நிலை. நீங்க என்ன ஜெபம் பண்ணுவீங்க? ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணுவீங்களா? உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே. அல்லேலூயா. அப்போ இந்த யாக்கோபின் ஜெபம், ஆண்டவரே நாளைக்கு வர்ற என் அண்ணனை தொடுங்க ஆண்டவரே, சந்திங்க ஆண்டவரே. ஆனா ஆண்டவர் யாரை தொட்டாரு? வாசிங்க பாப்போம் அந்த வசனத்தை, 25 வாசிங்க. அவன் தொடை சந்தை தொட்டார். அந்த தொடை சந்தை தொட்ட உடனே தொடை எப்படி பண்ணிச்சான்? சுளுக்கிட்டு. அடுத்து சொல்லுகிறது, அவன் எப்படி நடந்தா? நொண்டி நொண்டி நடந்தான். அல்லேலூயா. இப்ப என்ன கொஞ்சம் கவனிங்க. இதுக்கு முன்னாடி ஜெபிப்பதற்கு முன்பதாக கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருந்துச்சு. ஒருவேளை அண்ணங்காரன் வந்தா தப்பிச்சு போறதுக்கு கொஞ்சம் பலனாவது இருந்துச்சு. தப்பிச்சு ஓனா கொஞ்சம் வேகமா ஓடணும், எப்படியாவது காப்பாற்றிக் கொள்ளலாம் என்கிற ஒரு சூழ்நிலை பலனாவது இருந்துச்சு. இப்போ ஆண்டவரை நோக்கி தனித்து ஜெபம் பண்ண உடனே நிலைமை மோசமாச்சா நல்லா ஆச்சானா இதை விட ரொம்ப மோசமா போச்சு. அல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? நல்லா இருந்த காலம் இப்ப என்ன போச்சு? சுளுக்கி போச்சு. இப்ப அண்ணன் விரட்டினா ஓடுறதுக்குள்ள என்ன பண்ண விடுது? இப்ப அந்த யாக்கோபின் நிலைமை எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. என்ன ஆண்டவரே, ஒழுங்கா இருந்த காலு உங்களோட ஜெபம் பண்ணி இருக்கிற காலையும் இப்படி ஆக்கிட்டீங்களா ஆண்டவரே. நான் தொட சொன்னது அவனை, நீங்க அவனெல்லாம் தொட்டிருக்கணும். அவனை தொடுறது போல யாரு தொட்டிருக்கு? அப்படி அர்த்தம் தெரியுமா? எந்த ஒரு மனிதனை என் தேவன் தொட்டு விட்டால் அந்த மனிதனை எந்த ஒரு சத்துருவாலும் எந்த ஒரு மனிதனாலும் கர்த்தர் தொட அனுமதிக்கவே மாட்டார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. முந்தைய நாளிலே கர்த்தர் தேவன் இந்த யாக்கோபை தொட்டார். அந்த மறுநாளிலே ஏசாவால நினைச்சு கூட பார்க்க முடியல அவனை மேற்கொள்ள. அல்லேலூயா. ஐயா கிஃப்ட் கொடுக்குற, ஐயா வேணான்றா, இல்ல வச்சுக்க, இல்ல வேணாம். அப்போ அந்த விஷயம் என்ன? நான் தேவனோடு கூட தனித்திருக்கும் போது என் இருதயத்தை அவர் திருப்புவது மாத்திரமல்ல, எனக்கு விரோதமாக எழும்புகிற காரியத்தை கூட எனக்காக மாற்றம் செய்கிற கர்த்தரினோடு கூட இருக்கிறார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு தேவனோடு தனித்திருக்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம். எல்லாவற்றுக்கும் நேரம் இருக்கிறது. படிக்கிறதுக்கு, டிவி பார்க்கறதுக்கு, இதுக்கெல்லாம் என்ன இருக்கு? நம்மளுக்கு எல்லாம் நேரம் இருக்கு. ஷாப்பிங் போகலாம், அங்கே போகலாம், இதை போகலாம், கதை பேசலாம். எல்லாவற்றுக்கும் நேரம் வைத்திருக்கிற நாம் தேவனோடு தனித்திருக்கிற அல்லது தனி ஜெபம் வாழ்க்கை எப்படியா இருக்கிறது? சற்று நாம் யோசி. நாங்கள் எல்லாம் ஜெபம் பண்றோங்க, ரைட்டு. சர்ச்சில் ஜெபம் பண்றோம், ரைட்டு. தனித்து ஜெபம் பண்றீங்களா? தேவனோடு தனித்திருக்கும் பொழுதுதான், தனி ஜெபம் செய்யும் பொழுதுதான் கர்த்தர் உங்களோடு அதிகமாய் இடைபடுவார். தேவனுடைய ஆலோசனை பெறுகிற, தேவனுடைய எச்சரிப்பை பெறுகிற, தேவனுடைய கண்டிப்பை பெறுகிற, தேவனுடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுகிற, தேவனுடைய வழிநடத்தலை தெரிந்து கொள்ளுகிற, தேவன் காட்டுகிற வழியை பின்பற்றிக் கொள்ள எல்லாத்திற்கும் நம்முடைய பாவத்தை சுட்டி காட்டுகிற, என்னுடைய தவறுகளை எடுத்து காட்டுகிற இடம் கூட எதுனா தேவ சமூகம் தான். எந்த அளவுக்கு நான் தேவனோடு தனித்திருக்கிறேனோ அப்பொழுது அவர் நேர்த்தியா என்னை சுட்டி காட்டுவார், என் பாவத்தை என்னை எச்சரிப்பார், என்னை கடிந்து கொள்வார், என்னை சீர்படுத்துவார், அவருடைய வழியில நடத்த தேவ சுத்தத்துக்கு என்னை திருப்பார். எந்த இடம் தெரியுமா? அவரோடு தனித்திருந்தால் மாத்திரம்தான். வேதத்திலே 7 இடத்திலே
எப்படி சொல்றது, அதாவது தேவனோடு அந்த தேவனுடைய மறைவான இடம், அதாவது சேஃப்டி பிளேஸ், மறைவான இடம் என்கிற பொருளிலே 7 இடத்துல சொல்றாங்க. அந்த 7 இடமே தேவனோடு தனித்திருக்கிற ஒரு இடம்தான். அதனால்தான் வசனம் சொல்கிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய. இதுதான் அந்த மறைவான அல்லது மறைக்கப்பட்ட இடம். எது என்றால் தேவ சமூகம். அப்ப இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு சொல்லுகிற காரியம் என்ன? நான் தேவனோடு தனித்திருக்கிற அனுபவம் காணப்படுது. ஐயா, காலையில எழுந்து தேவ சமூகத்தில் நீங்க காத்திருந்து அவரோடு பேசி அவருடைய சத்தத்தை கேட்டு அன்றைய பணிகளை நீங்க துவக்குங்க. அந்த ஃபுல் பேட்டரி சார்ஜ் மாதிரி தான் இருக்கும். நாள் முழுவதுமாக ஒரு வெற்றி நாளாய் காணப்படும். ஆனா அன்னைக்கு மட்டும் தூங்கி பாருங்க, எதையோ நீங்க எழுந்த மாதிரி இருப்பீங்க. காலையில எழுந்தோடனே நம்ம என்ன செய்யறோம்? இதுக்கு சார்ஜ் போடுறோம், கரெக்டா? இது ஆஃப் ஆயிடுச்சுன்னா அன்னைக்கு நம்ம கதை என்னது? அல்லேலூயா. சத்தம் வரலையே, இருக்கோ அது மாதிரி. அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஆஃப் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன முட்டம் முடிஞ்சு போச்சு அன்னைக்கு, அவ்வளோதான். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், எப்படியாக என்னுடைய ஜீவியத்தில் நான் காலையில் எழுந்து தேவனோடு உறவாடுகிற அந்த பேசுகிற அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் எனக்கு ஆவிக்குரிய பலனை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த நாளிலே வருகிற சோதனையை மேற்கொள்ள, அந்த நாளிலே வருகிற பிரச்சனையை மேற்கொள்ள, அந்த நாளிலே நான் முடிவெடுக்க, ஆலோசிக்க, என்னை சரியான பாதையில் நடத்துவது அதிகாலையிலே நான் தேவனோடு தனித்திருக்கிற அனுபவம் தான் என் வாழ்க்கையிலே பிரயோஜனமாய் காணப்படும். கரங்களை தட்ட மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. இது வரைக்கும் தனி ஜபனா என்னன்னே தெரியாம வந்தீங்கன்னா இன்னைக்காவது உட்காருங்க. அப்ப ஆண்டவரோடு தனித்திருக்கிற அனுபவம் மிக மிக முக்கியமான ஒரு காரியம். சரி, வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. எசேக்கியேல் இல்ல, மத்தேயு 6ஆம் அதிகாரம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு, நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது அந்தரங்கள் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, அப்பொழுது வெளியரங்கமாய் உனக்கு பதிலன் அளிப்பார். அல்லேலூயா. கவனிங்க, இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சில காரியங்களை அவர் ஆலோசனை கொடுக்கிறார். நீயோ உபவாசம் செய்யும்போது, நீயோ தர்மம் செய்யும்போது, நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவங்களாம் அதெல்லாம் பண்ணாங்கப்பா, நீ அப்படி பண்ணாத, நீ ஜெபம் பண்ணா என்ன பண்ணு அப்படின்னு சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்று சொல்லி பார்த்தால், நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டிற்குள். அது நாங்க அறை வீடு. பள்ளி அறைனா நமக்கு தெரியும், பெட்ரூம். ஆனால் அறை வீடுனா என்ன அப்படின்னு சொன்னா, அது வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வாசிக்கலாம். எசேக்கியேல் 44ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 44ஆம் அதிகாரம். தங்கள் வஸ்திரங்களை கழற்றி அவைகளை பரிசுத்த அறை வீடுகளில் வைத்து வேறே வஸ்திரங்களை உடுத்தி கொள்ள கடவர்கள். அல்லேலூயா. வேற ஒண்ணு இல்லைங்க. அறை வீடு என்பது பிரதான ஆசாரியனுடைய உடை மாற்றுகிற, அதாவது ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு பேர் தான் அறை வீடு. ஒன்றும் இல்லை, நீங்க பெரிய பெரிய டெக்ஸ்டைல்ஸ் ரெடிமேட் ஷாப் அங்கெல்லாம் நீங்க போனீங்கன்னா ஒரு ஷர்ட் எடுக்கிறீங்க, இல்லை ஒரு டாப் எடுக்கிறீங்க, இல்லை ஒரு பேண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன செய்வாங்க, ட்ரையல் ரூம்னு ஒன்று வச்சுருப்பாங்க. கவனிக்கிறீங்களா? இந்த ட்ரையல் ரூமில் நீங்கள் உள்ளே போயினா ஒரு ஷர்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெடிமேட் ஷர்ட் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் போய் அதில் என்ன பண்ணுவீங்க, கதவை திறந்து நீங்கள் உள்ளே போனோடனே உள்ளே ஃபுல்லாக சுற்றி கண்ணாடி இருக்கும். உள்ளே போய் தாளிட்டுனா ஒரே ஒரு ஆள் நுழையிற மாதிரி தான் அந்த இடம் இருக்கும். விளங்குதான் நான் சொல்கிறது? ஒரே ஆள் உள்ளே போகலாம், நீங்கள் போயிட்டு அதை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரீங்க. அதே போல தான் இந்த பிரதான ஆசாரியனுடைய அறை, அதாவது இந்த சொல்லப்பட்ட இந்த ரூம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அதான் அறை வீடு என்று சொல்கிறார்கள். அதாவது பிரதான ஆசாரியன் உள்ள போவான், உள்ளே தாளிட்டு கொண்டு அவனுடைய உடை, அந்த ஆடையை மாற்றுவான். அப்ப அதன் அர்த்தம் என்ன, உள்ளே அவன், அதாவது ஒரு மனிதன் மாத்திரம்தான் உள்ளே போக முடியும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, எப்பா
அவங்களாம் ஜெபம் பண்ணும்போது, ஏனென்றால் அந்த நாட்களிலே பரிசேயர்கள்லாம் எப்படி ஜெபம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எல்லா ஜனங்களும் பார்க்கும் வண்ணமாக வீதிகளிலே முச்சந்திகளே நின்று ஜெபம் பண்ணுவாங்களாம். எங்க நின்று ஜெபம் பண்ணுவாங்க? முச்சந்தில நின்று. அதாவது 3 சந்து இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய, அதாவது பெரிய இடமா இருக்கும். அந்த இடத்துல நிறைய வாக்கின்ஸ், நிறைய பேர் வந்து போவாங்க. அப்படி முச்சந்தில நின்று ஜெபம் பண்ணி தலையில முக்காடு போட்டு, என்றால் ரபிக்கள் அந்த நாட்டில் அப்படிதான் ஜெபம் பண்ற வழக்கம். தலையில முக்காடு போட்டுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்களாம், அப்படியே பார்வைக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ பார்க்குறவங்களா, ஓ ரொம்ப ஜெபம் பண்றாராக்கும், அவர் ரொம்ப பக்திமா இருக்கும்னு மற்றவர்கள் காணும் வண்ணமாக முச்சந்தியிலே நின்று அவர்கள் ஜெபிப்பார்கள். ஏன் முச்சந்தி ஜெபம்? அந்த நாட்டில் ஒரு ஐதீகம் இருந்துச்சு. முச்சந்தியிலே இருந்து ஜெபம் பண்ணினால் அந்த ஜெபத்திற்கு மிகுந்த பலன் உண்டு, அந்த ஜெபத்திற்கு வல்லமை உண்டு என்று சொல்லி அந்த நாளிலே நம்பிக்கை இருந்தது. அதனால தான் இன்றைக்கும் ஒரு குறிப்பிட்ட, நீங்களே அதை கற்பனை செஞ்சு கொள்ளுங்க, ஒரு குறிப்பிட்ட விக்கிரக கோயில் முச்சந்தில இருக்கும். விளங்குதா உங்களுக்கு சொல்றது? நீங்களே அதை கெஸ் பண்ணிக்கங்க. அல்லேலூயா. அதனுடைய அர்த்தமே அதுதான். அப்போ நான் ஏன் இதை சொல்ல விரும்புறேன் என்றால், அன்றைக்கு இருந்த அந்த யூத ரபிக்கள் என்ன செய்வாங்க, எல்லாரும் பார்க்கும் வண்ணமாக ஜெபிப்பாங்க. அந்த ஜெபத்தை பார்த்துட்டு தான் சொன்னார், எப்பா அவங்களாம் அப்படி ஜெபம் பண்றாங்க, நீ எப்படி பண்ணாத, நீ உன் அறை வீட்டிற்குள் பிரவேசித்து நீ ஜெபம் பண்ணு. ஒருவேளை நீ ஏறெடுக்கிற ஜெபம் உன் மனைவியோ, உன் கணவனோ, உன் பிள்ளைகளோ, உன்னுடைய சகோதரிகளோ, உறவினர்களோ யாரும் பார்க்காமல் இருக்கலாம். ஆனால் நீ அந்தரங்கத்தில் ஏறெடுக்கிற உன்னுடைய ஜெபத்திற்கு கர்த்தர் வெளியரங்கமான பலனை கொடுப்பார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் அன்றைக்கு யூதருடைய வழக்கம் எப்படி இருந்துச்சு, ஒரு நாளைக்கு எத்தனை முறை ஜெபம் பண்றாங்களாம்? அந்தி சந்தி. அதாவது எப்படின்னா, இது வந்து முற்பிதாக்கள் தான் வந்துச்சு. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து என்ன பண்றாரு, ஈசாக்கை கூட்டிட்டு பலிபீடத்துக்கு போறாரு. அப்ப அது ஒரு நேரம். ஈசாக்கு மாலை வேளையிலே தியானிக்க போயிருந்தான், அது ஒரு நேரம். யாக்கோபு நடு இரவிலே தேவனோடு போடுறார், அது 3. அதனாலதான் அந்த நாட்களிலே யூதர்கள் 3 வேளையிலும் ஜெபித்தார்கள். இதை நீங்க எங்க பார்க்கலாம்னா தானியேல்கிட்ட பார்க்கலாம். தானியேலின் நாட்களிலே ஜெபத்திற்கு தடை இருந்த நாட்களிலே கூட வசனம் சொல்லுகிறது, தான் முன் செய்து வந்த வழக்கத்தின்படியே தினமும். நம்ம 3 வேளை என்ன பண்றோம்? நான் சொல்லுங்க, பதில் வெளியில தான் வந்துச்சு. அல்லேலூயா. என்ன சொல்ல விரும்புகிறேன், ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன, இன்றைக்கு தேவ சமூகத்திலே வந்திருக்கிற நான் தேவனோடு தனித்திருக்கிறேன். ஐயா, நான் ஒருவேளை தேவனோடு தனித்திருக்கிறதை என் குடும்பத்தார் பார்க்காமல் இருக்கலாம், என் மனைவியோ கணவனோ யாரும் பார்க்காமல் இருக்கலாம். ஆனால் என் கண்ணீரின் ஜெபத்திற்கு தேவனோடு நான் தனித்திருக்கும் போது அதற்கேற்ற ஒரு வல்லமையை, அதற்கேற்ற ஒரு பிரதிபலனை இந்த உலகமோ இந்த ஊரும் என்னை பார்க்க என் தேவன் எனக்கு வெளியிறங்குமாய் பலன் கொடுப்பார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. மோசே என்கிற தாசனை குறித்து பார்க்கும் பொழுது ஒரே பர்வதத்திலே முச்சடியிலே கர்த்தர் தரிசனமானார். கவனிக்கிறீங்களா? முச்சடியில் தரிசனமான கர்த்தரோடு கூட யார் இருந்தா? மோசே, வேற யாருமே கிடையாதுங்க. ஆனால் முச்சடியில் தேவனோடு கூட தனித்திருந்த மோசேயை உலகத்தில் யாருமே பார்க்கல. ஆனால் அதே மோசேயை கொண்டு கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தை 2ஆய் பிளந்த போது அதை பார்க்காத ஜனங்கள், அந்த செய்தியை கேள்விப்படாத ஜனங்கள் அந்த பூமியிலே யாருமே கிடையாதுங்க. அல்லேலூயா. அதுதான் தனி ஜெபம். யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்தார். காரணம், யாக்கோபு தேவனோடு தனித்திருந்தான். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போமா, நான் தேவனோடு தனித்திருக்கிற தனி ஜெபம் என் வாழ்க்கையில் வேண்டும் என்று சொல்லி. ஒருவேளை இன்றைக்கு இந்த யாக்கோபை குறித்து பார்க்கும் பொழுது அந்த தேவனோடு தனித்திருக்கிற அனுபவம் தான் அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபின் ஆசீர்வாதம். யாக்கோபு ஆசீர்வதிக்க முதல் காரணம், அவன் தேவனோடு தனித்திருக்கிறவன். இரண்டாவதாக இந்த யாக்கோபு எப்படிப்பட்டவன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது வாசிக்கலாம். 32ஆம் அதிகாரத்தில் 27வது வசனத்தை வாசிக்கலாம்.
போதும். உன் பேர் என்ன என்று கேட்டார். அதுக்கு பதில் என்ன சொன்னாரு? யாக்கோபு என்று சொன்னார். சரி, வாசிக்கலாம். 27ஆம் அதிகாரத்தில் 18 வாசிங்க. ஆதியாகமம் 27:18. சொல்லுங்க. நீ யார் என் மகனே என்றால், அடுத்த வசனம், யாக்கோபு நோக்கி, நான் உமது மூத்த குமாரனாகிய ஏசா. அல்லேலூயா. இப்ப கவனிங்க. இரண்டாவதாக இந்த யாக்கோபின் குணாதிசயம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த யாக்கோபு பாவ உணர்வு அடைந்த ஒரு மனிதனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. தான் செய்த தவறை உணர்ந்த ஒரு மனிதன். அது எப்படிங்க உணர்ந்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நல்லா யோசிச்சு பாருங்க. 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக கண்ணு தெரியாத அப்பா ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? நீ யார்ப்பா அப்படின்னு கேட்கும்போது பதில் என்ன வந்துச்சு? யாக்கோபுன்னு வந்துச்சா? உம்முடைய மூத்த குமாரனாகிய. உண்மை சொன்னாரா பொய் சொன்னாரா? பொய் சொன்னாரு. தகப்பனை வஞ்சித்தான், ஏமாற்றினான், பொய் சொன்னான் ஆசீர்வாதத்திற்காக. ஆனால் 20 ஆண்டுகளுக்கு பிற்பாடு இப்போ நிக்கிற இடம் எது தெரியுமா? தேவ சமூகம். யாரோடு தனித்திருக்கிறாரு? தேவனோடு தனித்திருக்கார். இப்போ தேவ சமூகத்தில் வந்தோடனே பொய் சொல்ல முடியல. அதே கேள்விதான் கேட்டாரு. அன்றைக்கு அப்பா கேட்டாரு, நீ யார் என் மகனேன்னு கேட்கிறாரு. இங்க ஆண்டவர் தேவன் கேட்கிறாரு, உன் பேர் என்ன கேட்கிறாரு. இப்ப என்ன சொல்லிருக்கலாம்? பழைய யாக்கோபா இந்த என்ன சொல்லியிருப்பான்? என் பேர் ஏசான்னு சொல்லியிருப்பான். ஆனா ஏசான்னு சொல்ல முடியல. ஏனென்றால் தேவ சமூகத்தில் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரிதான், தேவனோடு எந்த ஒரு மனிதன் தனித்திருக்கிறானோ அவன் தன் பாவத்தை உணர்ந்தவனாக, தன் தவறை உணர்ந்த ஒரு மனிதனாக கர்த்தர் அவனை மாற்றுவார். கரங்களை தட்ட மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் என் பாவத்தை நான் உணர்கிறேனா? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். வரியின வருது, தன் பாவங்களை மறைக்கிறவன். அப்போ அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும் என்றால், எந்த ஒரு மனிதன் தான் பாவி என்பதை உணர்கிறானோ அவனுக்கு தான் அந்த பாவத்தை அறிக்கை செய்ய முடியும். விளங்குதான் உங்களுக்கு சொல்றது? நான் பாவின்னு நான் உணர்ந்தாதான் அந்த பாவத்தையே அறிக்க முடியும். நான் பர்ஃபெக்ட்னு சொல்லிட்டேன்னு வைங்க, என்கிட்ட பாவம் இல்லைன்னு சொல்லிட்டேன்னா பாவம் உனக்கு வருமாங்க? வராது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது, கிறிஸ்தவ குடும்பத்திலும் சரி, என் சபைகளில் நடக்கிற காரியம் தப்பு எல்லாம் இவங்க தான் பண்ணிருப்பாங்க. மற்றவங்களை பார்த்து நம்ம ஒரு மனிதனை பார்த்து நீதான் தப்புன்னு சொல்லி ஒரு விரல் அவரை காட்டினால், ஒரு விரல் யாரை காட்டு தெரியுமா? ஆண்டவரை காட்டுது, குற்றப்படுத்துது. 3 விரல் யாரை தெரியுமா காட்டுது? இதை அறிந்து கொள்கிறோமா? தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்ப இன்றைக்கு வசனம் சொல்லுகிறது, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். என்ன வாழ்வுங்க? நித்திய வாழ்வு கிடைக்காது, பரலோக வாழ்வு கிடைக்காது, மறுரூப வாழ்வு கிடைக்காது. அப்போ என் வாழ்க்கையிலே பரலோக ராஜ்யத்தை நான் பெற வேண்டும் என்றால் பாவ உணர்வு வந்தால்தான் அந்த பாவத்தை அறிக்கையிட முடியும். பாவத்தை அறிக்கையிட்டால் தான் விட்டுவிட முடியும். விட்டுவிட்டால் தான் இரக்கமோ மன்னிப்போ பரலோக ராஜ்யத்தை கர்த்தரனுக்கு கொடுப்பார். கரங்களை தட்ட மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. பாவ உணர்வு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம். தேவ சமூகத்திலே காத்திருக்கும் போது, தனித்திருக்கும் போது தான் பாவம் உணர்த்தப்படும். பிறர் தவறு செய்யும் போது நீதிபதியாய் மாறி விடுகிறோம். அப்படிதானே? ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா we are a judge. இவங்க தப்பு பண்ண, ஆனால் அதே தவறை நான் செய்தால் அதை எதிர்த்து பேசுகிற, அதற்காக வழக்காடுகிற ஒரு வழக்கறிஞனாய் நான் மாறுகிறேன். உண்மையா இருக்கா? நான் தப்பு பண்ணா அந்த தவறுக்காக நான் வழக்காடுகிறேன், நான் ஒரு லாயரா மாறினேன். ஆனா மத்தவங்க தப்பு செஞ்சா ஐ அம் a judge. யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம். அது பாவ உணர்வு அற்ற ஒரு வாழ்க்கை. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளாய் இருப்போம். சத்தியம் நமக்குள்
சத்தியமே இல்லாம, சத்தியம் இல்லாம என்னத்தங்க விடுதலை? ஏன் இன்றைக்கு அநேக ஜனனுடைய வாழ்க்கையில் விடுதலை இல்லை? ஏன் அநேகருடைய வாழ்க்கையில் சுகம் இல்லை? ஏன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை? பாவம் இல்லை. பாவம் இல்லை என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கடினமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆதாம் ஏவாள் பாவம் பிறந்த கதை உங்களுக்கு தெரியும். சர்ப்பம் என்ன பண்ணுச்சு? யாரை ஏமாத்துச்சு? சொல்லுங்க, சத்தமே வரல இந்த பக்கம் இருந்து. கொடுத்துச்சா? இந்த மாதிரி என்ன பண்ணாங்க? சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு வச்சு பாவம் பண்ணியாச்சு. பாவம் பண்ணனே அப்படியே நின்றுக்கணும். இந்த அம்மா என்ன பண்ணாங்க? யார்கிட்ட கொடுத்தாங்க? புருஷன்கிட்ட கொடுத்தாங்க. அது சொல்லுங்க தெளிவா. அல்லேலூயா. ஆதாம்கிட்ட போய் கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தாங்க? நான் சொல்லட்டுமா? ஆண்டவர் ஆதாமுகிட்ட ஏவாளையும் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னார். எம்மா, இந்த பழத்தை சாப்பிட்டா இதை புசிக்கும் நாளிலே நீ. இந்த அம்மா தெரியாம சாப்பிட்டாச்சு. இப்போ இந்த அம்மாக்கு என்ன சந்தேகம் வந்துச்சு? ஐயோ, இன்னைக்கு நான் சாப்பிட்டேன், இன்னைக்கு எனக்கு டெத்து கன்ஃபார்ம். அல்லேலூயா. இன்னைக்கு எப்படி நான் செத்துருவேன். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார்? என்ன எப்படி உருவாக்குனாரு? புருஷனை நல்லா தூங்க வச்சாரு. இந்த பக்கம் நிறைய இருக்கு விழா, இந்த பக்கம் நிறைய விழா இருக்கு. ஒன்றை உருவினாரு. அது வேற ஏதாவது எலும்பு வந்தால் கூட அது ஒன்னோடு ஒன்று விட்டுலாம். ஆனால் இந்த பக்கமும் நம்மளுக்கு நிறைய விழா எலும்பு இருக்குது, இந்த பக்கம் இருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் என்ன நினைப்பாரு? மறுபடியும் இன்னைக்கு சாவிடுச்சுன்னா நாளைக்கு என்ன பண்ணுவார்? என் புருஷனை தூங்க வச்சு இன்னொரு விழாவில் உருவி இன்னொரு ஆள் என்ன பண்ணுவார்? கிரியேட் பண்ணிடுவார். நினைச்சாங்களோ என்னவோ தெரியல. அவங்க என்ன பண்ணிட்டாங்க? நாசத்தா என் கூட என் புருஷனும் சேர்ந்து சாவணும் நினைச்சாங்க. அல்லேலூயா. சத்தம் வரலையே. அல்லேலூயா. அவனாவது மரம் அண்ட அவன் என்ன பண்ணிட்டான்? மனைவி சொல்லே சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு பாவம் வந்துருச்சு. இப்போ பாவம் எப்படி வந்துச்சு? ஸ்ட்ரக்சர் பாருங்க, ஸ்கெட்ச் கரெக்டாக இருக்கு. சர்ப்பம், ஸ்திரீ, அதாவது ஏவாள், ஆதாம். ஆனால் ஆண்டவர் என்கொயரியை சர்ப்பத்திட்டு ஆரம்பிக்கல. ஆண்டவர் என்கொயரி யார் தெரிய ஆரம்பிச்சாரு? ஆதாம்கிட்ட ஆரம்பிச்சாரு. கவனிக்கிறீங்களா? ஆதாம்கிட்ட ஆரம்பிச்சாரு. ஏன்பா தப்பு பண்ண அப்படின்னு சொன்னா, ஐயோ ஆண்டவரே நான் தெரியாம பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தா பிரச்சனை அப்பயே முடிஞ்சிருக்கும். நான் என்ன தெரியும் சொன்னாரு? ஆண்டவரையே குற்றப்படுத்தும்படியாக தேவரீர் தந்த ஸ்திரியானவள். அல்லேலூயா. அடடா. சரி, அந்த மாட்டு வந்தாங்க. ஏமா சாப்பிட்ட? சர்ப்பம் என்னை வந்துச்சு. ரெண்டு பேரும் ஒத்துட்டாங்களா பாவத்தை? இவனும் ஒத்துக்கல, இவனும் ஒத்துக்கல. பார்த்தார், போவில்லை. அப்போ இரண்டு பேரும் தங்கள் தவறை, பாவத்தை உணர்ந்திருந்தால் என்றால், தங்கள் பாவத்தை அறிக்கை செய்திருந்தால், மன்னிப்பதிலே தயை பெருத்த ஆண்டவர் அன்றைக்கு பாவ மன்னிப்பை கொடுத்திருப்பார். ஒருவேளை மீண்டுமாக அவர்கள் அதே ஏதேன் தோட்டத்தில் ஆளுகை செய்திருக்கலாம். ஆனால் இவர்கள் இருவரும் தாங்கள் செய்த தவறை ஒத்துக்கொள்ளவும் இல்லை, அதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, அந்த உணர்வடையவும் இல்லை. பார்த்தார் கர்த்தர், அந்த பாவ உணர்வு இல்லாதவர்களை கர்த்தர் தோட்டத்திற்கு புறம்பாய் மாற்றிவிட்டார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துமா? அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஆண்டவரோடு தனித்திருக்கிறேனே, என் ஆவிக்குரிய ஜீவியத்தில் பாவ உணர்வடைகிறேனா? சரி, கூரை வீட்டிலே வசித்த அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்கு? 90 கிட்ஸ்க்குலாம் தெரியாதுங்க, அதுக்கு முந்தின கிட்ஸுக்கு தான் தெரியும். கூரை வீட்டிலே அட்லீஸ்ட் பார்க்கவா செஞ்சுருக்கீங்களா? நான்லாம் வச்சுருக்கேன் கூரை வீடு. 1-2 இருக்குது அங்கே பக்கம். கூரை வீட்டில் நீங்கள் கூரையில் அந்த இப்போலாம் கூரை ஜம்புலாம் சொல்லுவாங்கங்களா, இன்னும் பெரியல இப்போலாம் கிடையாது. எல்லாமே போட்டு என்ன பண்ணாங்க? 1 ஷீட்டு போகிற எல்லாம் ரூஃப் போட்டு முடிச்சுறாங்க. கூரை வீட்டில் நீங்கள் என்னதான் அழகாக கட்டினீங்கனாலும் 2 இல்லை 3 வருஷம் ஆச்சுன்னா அடிக்கிற வெயில், மழை, காற்றுக்கு ஓட்டை விழுந்துடும். பார்த்துக்குங்க. இந்த ஓட்டை விழுந்த உடனே நீங்கள் உங்கள் பெட்ரூம்லேயே வச்சுக்கோங்க, கிச்சன் ஏதோ ஒரு இடம் வைங்க, அதில் ஓட்டை அழகாக ரவுண்டாக என்ன பண்ணும்? வீட்டுள்ளார வெளிச்சம் வருமா? கரெக்டா? சரி, அந்த வெளிச்சத்தை நீங்கள் வீட்டில் நல்ல அது என்ன சொல்கிறது, சரியான ஒரு மத்தியானம் ஒரு 12 மணி வெயில் வைங்க. வீட்டு உள்ள வெளிச்சம் அப்படியே உள்ள நம்ம என்ன சொல்கிறோம், பெட்ரூம்னே கூட வச்சுங்களேன், பார்க்குறீங்கன்னா அழகாக வெளிச்சம் தெரியும். அந்த வெளிச்சத்தை பார்த்தீங்கன்னா என்ன தெரியுங்களா? டஸ்ட்டு தெரியும். பார்த்துறீங்களா? ஒன்றில் அவங்க வீட்டில் வெளியில் வச்சுருக்க மேட்டு இல்லை கோணி இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து அதில் ஒரு அடி அடிச்சு பாருங்க, எப்படி இருக்குன்னு தெரியுமா? அந்த இடம் டஸ்ட் அடி மேலே கீழே போயிட்டே வரும். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அந்த டஸ்ட்டு வெளிச்சம் வருது இல்லையா, அந்த இடத்துல மாத்திரம் இருக்கா, அந்த ரூம் ஃபுல்லாக இருக்கா?
இது நேரில் பார்த்தா தான் அது தத்ரூபமாக விளக்க முடியும். அல்லேலூயா. பார்க்காதவங்களுக்கு கற்பனமாக தான் இருக்கும். இந்த டஸ்ட், அதாவது இந்த தூசி கண்ணுக்கு புலப்படாதுதான். ஆனால் அந்த வெளிச்சத்திலே, அந்த கண்ணுக்கு புலப்படாதது கூட அந்த வெளிச்சத்திலே தெளிவாய் நமக்கு தெரியும். ஆனா அந்த அறை முழுவதும் இருக்கிற தூசி தான் என் கண்ணுக்கு எந்த இடத்துல தெரியுமா? அந்த உள் வீட்டு அறையிலே அந்த வெளிச்சத்தில் மாத்திரம்தான் அந்த தூசி அல்லது துகள்களை நான் பார்க்க முடியும். மாற்றி சொல்கிறேன், எந்த ஒரு மனிதன் தேவனோடு தனித்திருக்கிறானோ, உள் அறையிலே தாழ்வைட்டு தேவனோடு கூட தேவ சமூகத்திலே தனித்து ஜெபிக்கிறானோ, நீதியின் சூரியனாகிய கர்த்தர் தூசியை போன்ற அவனுடைய பாவத்தை கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே அவனை ஆசீர்வதித்தார். யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதிக்க முதல் காரியம், அவன் தேவனோடு தனித்திருந்தவன். இரண்டாவதாக யாக்கோபு பாவ உணர்வு அடைந்தவன். மூன்றாவதாக இந்த யாக்கோபு குணசாலியனாய் காணப்பட்டார். வாசிக்கலாம் 25ஆம் அதிகாரம் 27வது வசனம். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசி. அப்போ மூன்றாவது காரியம், இந்த யாக்கோபு எப்படிப்பட்டவன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது குணசாலியானாய் இருந்தான், நற்பண்புகளை உடையவனாய் இருந்தான், உதவிகளை செய்கிற, பிறர் மீது அக்கறை உள்ள, பிறர் மீது கரிசனை உள்ள, பிறர் நலன் பார்க்கிற, பிறருக்கு தன்னால் இயன்றதை செய்யக்கூடிய நற்செயல் பாராட்டுகிறவனாய் இவன் காணப்பட்டான். அல்லேலூயா. இதுதான் குணசாலியுடைய அடையாளம். இது எப்படிங்க சொல்லலாம் அப்படின்னா, நீங்க வாசிக்கலாம் 29ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 29:10. போதும். இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும், யாக்கோபு எங்குமே படுக்கிறதுக்கு கூட இடம் கிடையாது, தங்கறதுக்கு இடம் கிடையாது. மாமாவை நம்பி வந்திருக்காரு. மாமா வீடு கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோ, தங்க அனுமதிப்பாரோ அனுமதிக்க மாட்டாரோ, எதுவுமே தெரியாத, எதிர்காலமே நிச்சயமற்ற ஒரு சூழ்நிலையை தான் மாமா வீட்டை பார்த்து போகும்போது அந்த மாமன் மகளாகி அந்த கட்டிக்க போற வந்துடுறா. வரும்பொழுது ஒரு சூழ்நிலை வருகிறது, அந்த ஆடுகளுக்கு தண்ணி கொடுக்கணும். யோசிச்சு பாருங்க, அவனே 1000 பிரச்சனையில இருக்கான், 1000 சிந்தனையில இருக்கான், இனி என்ன நடக்கும். ஆனா அந்த நேரத்தில் கூட அந்த மகளுக்கு அவன் என்ன பண்றான், அந்த எல்லா ஆடுகளுக்கும் தண்ணீர் இறைத்து கொடுக்கிற ஒரு நல்ல பண்பு உடைய, பிறருக்கு உதவி செய்கிற ஒரு குணசாலியானவனாக இந்த யாக்கோபு காணப்படுகிறான். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நன்மை செய்கிறாராக இயேசு என்ன பண்றாராம், சுற்றி திரிந்தார். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட விசுவாசிக்கிற நான் என் வாழ்க்கையில நான் நன்மை செய்கிறவனாக காணப்படுகிறேன். எத்தனை பேருக்கு என் வாழ்க்கையில இயன்ற நன்மைகளை செய்கிற ஒரு குணசாலியான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பைபிள்ல சிறப்பு அம்சம் கொண்ட அதிகாரங்கள் சொல்லி ஒரு சில அதிகாரங்கள் சொல்லப்படுகின்றன. ஸ்பெஷல் ஆர் ஸ்பெசிபிக் சாப்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் தான் நீதிமொழியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம். இந்த நீதிமொழி 31ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இப்படியா சொல்லுகிறது. வாசிக்கலாம். 10வது வசனத்தை வாசிங்க. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அல்லேலூயா. யார் சொல்றாரு இது? ஞானியாலே என்ன பண்ண முடியல, கண்டுபிடிக்க முடியல. சரி, நான் என்ன சொல்றேன், இன்னங்க இந்த இதுல என்ன ஸ்பெஷல், என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஒரு காரியத்தை சொல்கிறார்கள். இதுல 10ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் எத்தனை வசனம் பார்க்கும்போது 22 வசனங்கள் வரும். இந்த வசனத்தில் என்ன அப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது சொல்லி பார்த்தால், ஒரு குணசாலியான ஸ்திரீனுடைய வாழ்க்கையிலே அவருடைய பண்புகளை எபிரேய மொழியில பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனைன்னா 22 எழுத்துக்கள் உண்டு. இந்த 22 எழுத்துக்களுடைய
நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஆல்பபெட்டிக் ஆர்டர்னு சொல்லுவோம் தெரியுமா? எபிரேய பாஷையில் அந்த எபிரேய எழுத்துக்களுடைய அந்த அகர வரிசையின்படி, அதாவது ஆல்பபெட்டிக்ல குணசாலியான ஸ்திரீனுடைய பண்புகளை எழுதி எழுதப்பட்ட கவிதை நூல் தான் இந்த 31ஆம் அதிகாரம். அல்லேலூயா. சரி, இந்த குணசாலி என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது வாசிக்கலாம். இதுல 22வது வசனம் வாசிங்க பார்ப்போம். இல்ல 20 வாசிங்கம்மா, 20 வாசிங்க. சிறுமியானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை. அல்லேலூயா. இதுதான் ஒரு குணசாலியான ஸ்திரீயினுடைய பண்புகளாக இந்த வசனம் சொல்கிறது. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், அப்போ குணசாலி என்பது யார்? தன்னால் இயன்றதை பிறருக்கு கொடுக்கக்கூடிய, நன்மை செய்கிற, என்னால் இயன்ற மட்டும் பிறருக்கு உதவி செய்கிற கரிசனை உள்ள, அக்கறை உள்ள, பாரமுள்ள ஒரு தன்மை தான் குணசாலி. இன்றைக்கு எத்தனை பேருக்கு நாம் இப்படிப்பட்ட நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறேன்? என்னால் இயன்றவைகளை பிறருக்கு. ஒன்றும் நம்ம எல்லாம் ஒரு பெரிய கோடீஸ்வரன் கிடையாதுங்க. ஆனால் என்னால் இயன்றவைகளை மற்றவருக்கு செய்ய, என்னால் இயன்றதை பிறருக்கு கொடுக்கக்கூடிய, அட்லீஸ்ட் விசாரிக்குவாது நம்ம செய்யறோமா? ஒன்றும் இல்லைங்க, நம்ம சர்ச்சில் இருக்கோம், நமக்கு ஒவ்வொருடைய குடும்பத்தை பற்றி தெரியும். ஆனால் சர்ச்சுக்கு வரும்போது ஒருவேளை அவங்க வாடலா இருந்தா, மனசு பாரமா இருந்துச்சு, பார்க்கும் போதே தெரியும். அவங்கள பார்த்து எத்தனை பேர் விசாரிக்கிறீங்களா? அப்புறம் என்ன தேவ அன்பை பற்றி நம்ம பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குல்ல? கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத எப்படிங்க கூற முடியும்? அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு ஆண்டவன் நம்மோடு சொல்லுகிற காரியம் என்ன? நான் ஒரு குணசாலியான ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? யாக்கோபு குணசாலியானவன். வேதத்திலே பார்க்கும் பொழுது தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது. 1 சாமுவேல் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 30:13. சீக்கிரம் வாசி. இன்னொரு காரியத்தை குறித்து நான் சொல்ல வேண்டும். அவனை நோக்கி, நீ யாருடவன்? போதும். இது என்ன சூழ்நிலை தெரியுமா? அமலேக்கியர்கள் மொத்தத்தையும் கொள்ளடிச்சுட்டு போயிட்டாங்க. தாவீதோடு கூட இருந்த ஜனங்கள் யுத்தத்துக்கு போகும்போது மனைவிகள், பிள்ளைகள், ஆடு மாடு, ஒட்டகம், ஸ்திரீ எல்லாம் சொல்லி என்ன பண்ணாங்க? கொள்ளையடிச்சு போயிட்டாங்க. இப்ப யாரு எங்க எடுத்தா என்ன போன ஒண்ணுமே தெரியாது. வேதம் சொல்லுகிறது தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலையில எல்லாம் அழறாங்க, எல்லாரும் அவன் மேல கல்லெடுத்து வச்சிட்டாங்க. ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையில தாவீது இருக்கிறாரு. இப்ப என்ன நடக்குதுன்னா, போகும்போது ஒரு மனுஷனை பார்த்துட்டாரு. அவன் என்ன பண்ணான்? சிக்கா இருக்கான், பலவீனத்தோடு இருக்கான். யாரும் சொல்லும்போது, உங்களை சிறைபிடிச்சு கொள்ளையடிச்சுட்டு போன கூட்டத்தில் ஒருத்தவன் நான் சொல்லிடுறான். அல்லேலூயா. நாம தான் என்ன செய்வோம்? கத்தி அவன் தலையை தான் வச்சிருப்போமா? இன்னைக்கு என் நிலைமைக்கு காரணமே நீ தானடா, உன் ஆளுங்க தானே சொல்லி. ஆனா அப்படி செய்யல. விசாரிக்கிறான், உதவி செய்கிறான். நீங்க அந்த வதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. அவனுக்கு சில பல வற்றல் காரியத்தை கொடுக்கிறான். சாப்பிட்டு அவன் திருப்தி ஆகிறான். அவன் சொல்ல விரும்புகிற காரியம் என்ன? அவன் சொன்ன காரியத்தை வைத்துதான் அவன் தொடர்ந்து போகிறான். வேதம் சொல்லுகிறது, தாவீது இழந்ததை ஒன்று குறையாமல் அவன் திருப்பி கொண்டான். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பிறருக்கு நன்மை செய்யும் போது, பிறர் மீது அக்கறை உள்ள போது, பாரம் உள்ள போது, அப்படிப்பட்ட இருதயத்தில் உள்ளவர்கள் தான் வேதத்தின் அடிப்படையிலே ஆசீர்வாதத்தை பெற முடியும். அல்லேலூயா. மனப்பாடமா ஒரு வசனம் சொல்லுவோம். என்ன வசனம் தெரியுமா? ஆபத்து காலத்தில் முடிச்சிங்களா? இன்னொரு வசனம் சொல்றேன். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர். தீங்கு நாளில் அவன் கூப்பிட்டா விடிப்பன் வசனம் இருக்குங்க. அவன் கூப்பிடவே வேண்டாம். ஏன்னா சிறுமைப்பட்டவன் மேல அவனுக்கு சிந்தை இருக்கு, அக்கறை இருக்கு, பாரம் இருக்கு, கரிசனை இருக்கு. அவன் கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. அவனுக்கு ஒரு தீங்கு நாள் வருதுன்னா ஆண்டவரை இறங்கி வந்து அவனுக்கு உதவி செய்வார். ஆனா ஆபத்து காலத்தில் கூப்பிடு. எப்படி கூப்பிட்டா பதில் வரும்? நாமத்தவனுக்கு கொடுத்தாதான், நாமத்தவனுக்கு இறங்கினாதான் என் கர்த்தர் எனக்கு இறங்குவார். நான் இறங்கவில்லைனால் கர்த்தர் எனக்கு இறங்க மாட்டார். அல்லேலூயா. கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் வசனம். வசனத்தின்படி தான் நான் போதிக்க நான் கற்றுக்கொண்டேன். அல்லேலூயா.
அப்ப இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற காரியம் என, இப்படிப்பட்ட சிறுமைப்பட்டவர்கள் மீது அல்லது சிறுமையாய் வாழுகிற உபத்திரவத்தின் மத்தியிலே விசாரிக்க முடியாதபடி கஷ்டத்தில் நஷ்டத்திலோ ஒருவேளை என் சபையில இருந்தால் அவர்களை தாங்குகிறவர்களாக, அவளை விசாரிக்கிறவர்களாக, அவளுக்கு உதவி செய்கிற அந்த பண்புதான் குணசாலி. யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்தார். காரணம் என்ன? அவன் தேவனோடு தனித்திருக்கிறவன் மாத்திரம் அல்ல, பாவ உணர்வு அடைந்தவன் மாத்திரம் அல்ல, அவன் குணசாலி. அவன் நான்காவதும் கடைசியுமாக யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதிக்க காரணம், யாக்கோபு தனக்கு வந்த பாடுகளை அவன் பொறுமையாக சகிக்கிறவன். வாசிக்கலாம் 31ஆம் அதிகாரம் 40-41 வசனம். சீக்கிரம் வாசிக்கலாம். செய்ய முடியும். இவ்விதமாய் பாடுபட்டேன். அல்லேலூயா. இந்த 20 ஆண்டு காலம் தன் மாமனாகிய லாபான் வீட்டிலே அவர் என்னென்னலாம் கஷ்டப்பட்டாரோ அந்த தான் பட்ட கஷ்டம் பாடுகளை இந்த லாபான் இடத்துல சொல்லி மனசு உடைஞ்சி வெடிச்சு பேசின வார்த்தை தான் இந்த வசனங்கள். அப்போ சொல்றாரு, இவ்விதமாய் நான் பாடுபட்டேன். வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க, ரொம்ப புலம்புவார் மாமா கிட்ட. ஐயா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? வசனம் சொல்கிறது, இந்த பாடுகளை நான் சகித்தேன். நான்காவதும் கடைசியாக இந்த யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதிக்க காரணம் என்ன தெரியுமா? தனக்கு வந்த பாடுகளை பொறுமையாய் சகிக்கிறவன். அல்லேலூயா. எந்த ஒரு மனிதன் தனக்கு வருகிற பாடுகள், அவமானங்கள், நிந்தைகள், உபத்திரவங்கள் இவைகளை சகிக்கிறானோ அவனைத்தான் கர்த்தர் தரிசன புருஷனாக கர்த்தர் மாற்றுவார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் தெரியுமா சபையில் ஆட்கள் குறைவா இருக்காங்க? கேட்டு பாருங்க. எனக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க, அதனால வரல. ஏன்? பாடுகளை சகிக்க முடியவில்லை, பாடுகளை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை நிறைய பேர் நினைக்கிறாங்க, வந்த உடனே ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் தாங்க, இதுல மாற்று கருத்தே கிடையாது. நீங்களும் நானும் நமக்கு போய் தாங்க ஆசீர்வாதம் உலகத்தானுக்கு. அப்போ நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் தான் உண்மை. ஆனால் சில நேரத்தில் சில பாடுகள், சில இழப்புகள், சில பலகீனங்கள், சில குறைகள், சில அவமானங்கள், சில தவறான காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்லுவாங்க. ஐயா நேற்று பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, அவருடைய காரியத்தை சகிக்க முடியாத காரியத்தை சகிக்க வேண்டும், அப்போதுதான் கர்த்தரனை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சபையில ஏன் ஆள் வரதில்லை கேட்டா சொல்லுவாங்க, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை முடியட்டும் நான் என்ன பண்ணுவேன், சபைக்கு வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஜென்மத்துக்கு வர முடியாது. அல்லேலூயா. பிரச்சனை தீர்ந்தாதான் நான் சபைக்கு வருவேன்னா ஒரு நாளும் வர முடியாது. அல்லேலூயா. சர்ச்சுக்கு வாங்க, பிரச்சனை தீரும், அது வேற பிரச்சனை. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே பாடுகளை சகிப்பதற்கு ஆயத்தம் இல்லை. அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகை ஆசை, பாடுகளை சகிக்க ஆசை இல்லை. வசனம் சொல்லுகிறது, நான் பாடுகளை சகிக்கிறேனா. நமக்கு மோசே குறித்து பார்க்கும்பொழுது ஒரு வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 25வது வசனம். எபிரேயர் 11:25. பார்க்கிலும் ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. இந்த மோசே சாதாரண ஆள் கிடையாது. ராஜகுமாராக எடுத்து வளர்க்கப்பட்டால் சொல்ல போனா பார்வோனுக்கு அடுத்த ஒரு ஸ்தானத்தில் இருந்த ஒரு மனிதன். ஆனால் சூழ்நிலை வந்தபோது தான் ஒரு எபிரேயன் என்று கண்டுகொண்ட இந்த மோசே அந்த அரண்மனையை விட்டு, உல்லாசமான வாழ்க்கையை விட்டு, அப்படிப்பட்ட அதிகாரம் எல்லா ஆடம்பரத்தை விட்டுட்டு துன்பத்தை அனுபவித்தை தெரிந்து, பாடுகளை அனுபவித்தை தெரிந்து கொண்டான். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. நாம இருந்தா மோசே போல இருந்தா விட்டு வந்துருவோம் நினைக்கிறீங்க? நான்லாம் விட்டு வந்துட மாட்டேங்க. அல்லேலூயா. நீங்க எப்படின்னு எனக்கு தெரியல. அப்ப இந்த இடத்துல கர்த்தர் இந்த மோசேயை ஒரு தரிசன புருஷனாக எல்லா ஜனங்களையும் விடுவிக்கிற ஒரு மனிதனாக மாற்ற காரணம் என்ன? அவன் பாடுகளை அனுபவிக்க, துன்பங்களை அனுபவிக்க அவன் தெரிந்து கொண்டான். ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். எரேமியாவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிக்கலாம். எரேமியா 10:19.
ஆனாலும் இது நான் சகிக்க வேண்டிய போதும், இது நான் சகிக்க வேண்டிய என்னோ. அப்ப இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு தெளிவாய் பேசுகிற காரியம் என்ன? ஒருவேளை இன்றைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில உபத்திரவத்தின் மத்தியிலே இருக்கிறீர்களா, பாடுகளின் மத்தியிலே இருக்கிறீர்களா, அவமானம் நிந்தியோடு கூட இருக்கிறீர்களா, ஏதோ ஒரு காரியத்தில் சோதிக்கப்பட்டு இருக்கிறீங்களா, இது நீங்கள் சகிக்க வேண்டிய அவமானம், இது நீங்கள் சகிக்க வேண்டிய பலகீனம், இது சகிக்க வேண்டிய ஒரு போராட்டம். எப்பொழுதெல்லாம் நீங்கள் சகிக்கிறீர்களோ அந்த சகிப்பு தன்மைதான், பாடுகளை சகிக்கிற அந்த ஒரு மனித தன்மைதான் என் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க துவக்குகிற ஒரு நேரமாய் காணப்படுகிறது. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. யாக்கோபை ஆசீர்வதிக்க காரணம் இந்த யாக்கோபு பாடுகளை சகிக்கிறான். அல்லேலூயா. நான் செய்தியை முடித்து விட்டேன். ஒரு ஏமாற்றுகிறவனை ஆண்டவர் ஆசீர்வதித்தாராம். ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் தேவ சமூகத்தில் வந்திருக்கலாம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை ஆண்டவரே, வேலையிலே, தொழிலிலே, குடும்பத்தில் வாஞ்சித்து நீங்கள் வந்திருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு ஒரு பெருக்கமான ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். தலையிலே தாழ்த்து நாம் ஜெபம் செய்வோமா? எல்லாம் தலையிலே தாழ்த்து கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். இந்த கடைசி நாளாக இருப்பதனால உங்களுக்காக ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுத்து நான் முடிக்க. எல்லாம் தலையிலே தாழ்த்தி தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கும் ஆண்டவரே, இந்த பரிசுத்த வாரத்தின் கடைசி நாள் 3வது நாளில் வந்திருக்கிறோம். அப்பா, இன்றைக்கு ஆண்டவர்களோடு கூட பேசினீங்க ஆண்டவரே. அன்றைக்கு யாக்கோபின் வாழ்க்கையிலே அவனை ஆசீர்வதித்தீரே, அவனை பெருக செய்தீரே. அவனுடைய வாழ்க்கையிலே அவன் வெறும் கையும் கோலுமாக போனான். ஆனால் கர்த்தர் பரிவாரத்தை கொடுத்தீரே. இன்றைக்கும் நாங்கள் அப்பா வெறுமனே தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். அப்பா, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க என்று சொல்லி எல்லாம் வாயை திறந்து சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே, நாங்களும் எங்கள் வாழ்க்கையில தனி ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் நேரம் ஒதுத்தீர். நாங்கள் தேவனோடு தனித்திருக்கிறோமா, அல்லது பாவ உணர்வு அடைகிற அனுபவம் வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? பிறர் குற்றம் காணுகிற நாம் நம்முடைய குற்றத்தை பார்க்கிறோமா? குணசாலியான ஒரு வாழ்க்கை, பாடுகளை சகிக்கிற ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. வாயை திறந்து தேவ சமூகத்தில் அறிக்கையிடுமா? ஹல்லேலூயா. எல்லாம் வாயை திறந்து பேசுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு அறிக்கையிடுறோம் ஆண்டவரே. யாக்கோபின் ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. இந்த கடைசி நாள் எங்களோடு கூட பேசியிருக்கீங்க ஆண்டவரே. இன்னைக்கு நாங்கள் வெறுமனே போக கூடாது ஆண்டவரே. எத்தனையோ கன்வென்ஷன் நாங்கள் அட்டெண்ட் பண்ணிட்டோம், எத்தனையோ மீட்டிங், எத்தனையோ பிரசங்கம் கேட்டோம். ஆனால் ஒரு மாற்றம் இல்லை. இன்னைக்கு நாங்கள் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. இன்றைக்கு நான் இந்த இடத்துல வார்த்தையை சொல்வதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஏதோ ஒரு சூழ்நிலை நான் இந்த இடத்துல கடந்து வந்தேன். நானே அறியவில்லை இந்த இடத்துல நான் இந்த நாள்ல கன்வென்ஷன்ல பேசணும்னு சொல்லி. ஆனால் என்னை கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்திரத்தை கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். எல்லா கரங்களை தட்டி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லா கட்டுகள் உடைக்கப்படட்டும். எல்லாருடைய கட்டுகள் உடைக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்திலே சாபங்கள் முறிக்கப்படட்டும். ஹல்லேலூயா. தேவ வல்லமை இறங்கட்டும். தேவ வல்லமை இறங்கட்டும். ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதிப்பீராக. எல்லா சாபங்கள் முறிக்கப்படட்டும். குடும்பத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்திலே உடைத்து ஜெபிக்கிறோம் அப்பா. Thank you Jesus. சேஷமாக போதரையுடைய கர்த்தர்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய குடும்பத்தையும் அப்பா நீர் பொறுப்படுத்த வழிநடத்த வேண்டும். நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா பலவீனங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்திலே. அப்பா, நீர் இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்துவதற்காக நன்றி செலுத்துறோம் அப்பா. பிரயோஜனமான ஊழியக்காரர் ஆண்டவரே, செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் நான் செய்திருக்கிறேன். துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.